வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்கி சோய்கு மற்றும் அவரது குழு உறுப்பினர்கள் திடீரென்று பணி நீக்கம் செய்யப்பட்ட பின்னணி ரஷ்யாவின் அணு ஆயுத ரகசியங்கள் கசிவுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று ரஷ்ய பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை வெளியிடும் ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அரசின் அதிருப்தியாளராக இருந்து இப்போது ரஷ்யாவுக்கு வெளியே வசிக்கும் விளாடிமிர் ஒசக்கின் வெளியிட்ட தகவலில் செர்கி சோய்குவின் பணி நீக்கம் எதிர்பார்க்கப்பட்டதை விட பெரிய விஷயம். அது ரஷ்ய அணு ஆயுதங்கள் மற்றும் அவை சம்பந்தப்பட்ட ஆவணங்களுடன் தொடர்பானவை என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது, சொய்குவுடன் பணி நீக்கத்துக்கு ஒரு வாரத்திற்கு முன்பே அவரது 3 அமைச்சர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது இப்போது தெரிய வந்துள்ளது. அதாவது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சில் பிரதான அமைச்சர், துணை அமைச்சர்கள் என்று ஒரு உச்சவட்டமே வெளியேற்றப்பட்டுள்ளது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சில் புட்டினின் சுத்திகரிப்பு மேலும் தொடரும், வேறும் பலரும் களையெடுக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். அணு ஆயுத விவகாரத்தை பார்ப்பதற்கு முன் வேறு 2 சாத்தியங்களையும் பார்த்து விடலாம். அதன்பின் பரபரப்பான அணு ஆயுத விவகாரத்தை பார்க்கலாம். சொய்கு பாதுகாப்பு அமைச்சராக இருந்தபோது துணை பாதுகாப்பு அமைச்சர்களாக இருந்த அலெக்சி கிரிவோரிச்சோ மற்றும் ரஸ்லான் சாலிகோவ் ஆகியோர் சொய்கு பணி நீக்கம் செய்யப்படுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு பணி நீக்கம் செய்யப்பட்டனர். கிட்டத்தட்ட அதே காலப்பகுதியில் துணை நிதியமைச்சர் டாட்டியானா ஷெஷோவும் பணி நீக்கம் செய்யப்பட்டார். இவர்தான் ரஷ்ய நிதியமைச்சில் பாதுகாப்பு அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடுகளை கவனித்து வந்தவர். புட்டினின் நெருங்கிய கூட்டாளிகளில் ஒருவராக இருந்த சொய்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை எதிர்பாராத விதமாக அவரது பணியிலிருந்து நீக்கப்பட்டு ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளராக புதிய பொறுப்பில் நியமிக்கப்பட்ட பின்னர் இந்த தகவல் வந்துள்ளது. அவருக்கு பதிலாக பொருளாதார நிபுணரும் முன்னாள் துணை பிரதமருமான ஆண்ட்ரே பெலோசோவ் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். சொய்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கான சரியான காரணம் தெரியவில்லை என்றாலும் இராணுவ பின்னணி இல்லாத பெலோசோவ் நியமனம் ரஷ்யாவின் போர் பொருளாதாரத்தின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான புட்டினின் உக்தியின் ஒரு பகுதி என்று ஆரம்பத்தில் சில ஆய்வாளர்கள் குறிப்பிட்டனர். உக்ரைனில் ரஷ்யா தொடங்கிய போர் 3வது ஆண்டாக தொடர்கிறது. அது தற்போதைக்கு முடியும் என்பதற்கான அறிகுறிகள் ஏதும் தென்படவில்லை. நீண்ட கால போர் காரணமாக ரஷ்யா பல பொருளாதார பாதிப்புகளை சந்தித்துள்ளது. ரஷ்யாவின் தொழில்துறையை சீனா கிட்டத்தட்ட கைப்பற்றிவிட்டது. அதனால் ரஷ்ய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் பொருளாதார நிபுணர் ஒருவர் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் ஊகிக்கப்பட்டது. அதே நேரத்தில் மற்றொரு கோணமும் கூறப்பட்டது. இந்த பணி நீக்கங்கள் ரஷ்யாவில் பல ஆண்டுகளில் மிகப்பெரிய அரசாங்க ஊழல்களுக்கு பின்னர் நடந்துள்ளன. ஊழல் நடைபெற்ற லாகாக்களில் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு மையத்தில் உள்ளது. ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சின் பணியாளர்களின் தலைவர் யூரி குட்னெட்சோவ் கடந்த வாரம் லஞ்சம் வாங்கியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவரது சொத்துக்களில் வருமானத்திற்கும் அதிகமான பணம் மற்றும் மதிப்புமிக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மாநில விசாரணை குழுவின் கூற்றுப்படி குஸ்னெட்சோவ் குறிப்பாக பெரிய அளவில் லஞ்சம் பெற்றதாக சந்தேகிக்கப்பட்டார். விசாரணையின்படி 2021-2023 ஆண்டில் ரஷ்ய ஆயுதப்படைகளின் பொது பணியாளர்களின் 8வது இயக்குநரகத்தின் தலைவராக இருந்த குஸ்னெட்சோவ் தங்களுக்கு ஆதரவாக சில செயல்களை செய்வதற்காக வர்த்தக கட்டமைப்புகளின் பிரதிநிதிகளிடமிருந்து லஞ்சம் பெற்றார் என்று விசாரணை குழு தெரிவித்தது. அந்த ஊழலில் குறைந்தது 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவரே அவ்வளவு ஊழல் செய்தால் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் துணை அமைச்சர்கள் எவ்வளவு ஊழல் செய்திருப்பார்கள் என்று கூறிய சிலர், அதனால் தான் செர்கி சோய்கு மற்றும் அவரது துணை அமைச்சர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் என்றார்கள். இதற்கிடையில் சொய்கு பணி நீக்கம் செய்யப்பட்டதற்கு 2 வாரங்களுக்கு முன்பு விண்ட்ரோப் சேஞ்ச் ஆராய்ச்சி குழுவின் நிர்வாக இயக்குனர் இகோர் சுஷ்கோ செர்கி சொய்கு மற்றும் அவரது துணை அமைச்சர்கள் அணு ஆயுத ரகசியங்களை கசியவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டதாகவும் அவர்கள் தேச துரோக குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் கூறினார். கவனியுங்கள், இந்த குற்றச்சாட்டு செர்கி சொய்கு பணி நீக்கம் செய்யப்படுவதற்கு 2 வாரங்கள் முன் கூறப்பட்டது. குற்றச்சாட்டு வெளியாகி 2 வாரங்களில் சொய்கு பணி நீக்கம் செய்யப்பட்டார். பணி நீக்கம் செய்யப்பட்ட துணை பாதுகாப்பு அமைச்சர்கள் அலெக்சி கிரிவோரிச்சோ மற்றும் ரஸ்லான் சாலிகோவ் ஆகியோர் தொடர்பான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் ரஷ்யாவின் அணுசக்தி நிறுவல்கள் எங்கெல்லாம் எவ்வளவு உள்ளன என்ற தகவல்கள் கொண்ட ஆவணங்கள் கிடைத்தன. அத்துடன் அணு ஆயுத தாக்குதலுடன் வகைப்படுத்தப்பட்ட ரஷ்ய ராணுவ திட்டங்களின் தரவுகளை கொண்ட ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டன என்று ஏப்ரல் 28 சமூக வலைதளம் எக்ஸில் ஒரு இடுகையில் சுஷ்கோ எழுதினார். அதன்பின் விசாரணைகள் விரிவுபடுத்தப்பட்டதில் அதில் செர்கி சொய்குவுக்கும் தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கலாம் என்று இப்போது கூறுகிறார் விளாடிமிர் ஒசக்கின். ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் பல ரகசியங்களை அறிந்தவர் என்ற விதத்தில் அவர் சிறைக்கு அனுப்பப்படாமல் அத்துடன் நேரடியாக ராணுவத்துடன் தொடர்பற்ற ஒரு அலங்கார பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து அவர் சிறிது சிறிதாக வெளியேற்றப்படுவார் அல்லது எதிர்பாராத விபத்துக்குள்ளாவார் என்றும் அவர் கூறுகிறார். ரஷ்யாவின் அணு ஆயுத விவகாரங்கள் லேசாக சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியவை.
உக்ரைன் போர் தொடங்குவதற்கு முன்பிருந்தே புட்டின், செர்கி சோய்கு உட்பட பலரும் அவ்வப்போது எம்மிடம் அணு ஆயுதம் இருக்கிறது என்று அவ்வப்போது சொல்லி காட்டுவது வழக்கம். ரஷ்யாவுக்கு லேசாக ஒரு ராணுவ பின்னடைவு ஏற்பட்டவுடன் ரஷ்யா அணு ஆயுதம் இருக்கிறது என்ற பாடலே ஒலிக்க தொடங்கிவிடும். உலகிலேயே ரஷ்யாவிடம் மட்டும்தான் அணு ஆயுதம் உள்ளது என்ற பரந்த அறிவை பெற்ற ரஷ்ய ஆதரவாளர்கள் சிலரும் அண்ணனிடம் அணு ஆயுதம் இருக்கிறது என்ற பாடலின் கோரஸில் இணைந்து கொள்வார்கள். ஒரு விதத்தில் சொன்னால் இதுபோன்று அணு ஆயுத அறிவு கொண்ட ஆதரவாளர்களை பெற்றது ரஷ்யாவின் அதிர்ஷ்டம்தான். இப்போது கூட பரபரப்பு மீடியாவின் யூடியூப் சேனல் பின்னூட்டங்களில் உக்ரைனுக்கு 2 அணுகுண்டு பார்சல் என்று கூறும் அறிஞர்களும் உள்ளார்கள். திடீரென ரஷ்யா தமது கிழக்கு ஐரோப்பிய ஒரே ஒரு நட்பு நாடான பெலரூஸில் அணு ஆயுதத்தை வைக்கப் போகிறோம் என்று அறிவிக்கும். புட்டின் 8 அடி பாய்ந்தால் 16 அடி பாயும் பெலரூஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லுகாஷென்கோ திடீரென்று ஒரு நாள் துயிலெழுந்து ரஷ்ய அணு ஆயுதம் நமது நாட்டுக்குள் வந்துவிட்டது என்று அறிவிப்பார். உடனே ரஷ்ய அணுசக்தி கமிஷன் அலறி அடித்துக் கொண்டு அவர் சும்மா தமாஷ் பண்ணுகிறார், எமது அணு ஆயுதங்கள் ரஷ்யாவை விட்டு வெளியே போகவில்லை என்று அறிவிக்கும். இப்படியாக ரஷ்யா அணு ஆயுதத்தை வைத்து ஒரு மசாலா திரைப்படம் காட்டிக் கொண்டிருந்த போதிலும் சில சீரியஸான விஷயங்களும் நடந்தன. ரஷ்ய வாடகை ராணுவம் வேக்னர் குரூப்பின் தலைவர் எவ்ஜெனி பிரிகோஜின் திடீரென்று ராணுவ புரட்சி செய்து ரஷ்ய ராணுவ கட்டளை தளத்தை கைப்பற்றிவிட்டு மாஸ்கோ நோக்கி சென்ற போது ரஷ்ய அணு ஆயுதங்கள் வைக்கப்பட்டுள்ளதாக நம்பப்பட்ட ஒரு தளத்தை நோக்கியும் சென்றது. அவர்களது நோக்கம் ரஷ்ய அணு ஆயுத வெடிப்பு முனை ஒன்றை கைப்பற்றுவதுதான் என்றும் கூறப்பட்டது. அணு ஆயுதம் என்று வரும்போது அது பெரியது, ஆனால் அதில் மிகப்பெரிய பகுதி ஏவுகணை, அதனுடன் ஒப்பிடும்போது வெடிப்பு முனை மிகச்சிறியது. வெடிப்பு முனைதான் பிரதான ஆயுதம். அதைத்தான் ரஷ்ய வாடகை ராணுவ வேக்னர் குரூப்பின் தலைவர் எவ்ஜெனி பிரிகோஜினின் ஆட்கள் எடுக்க முயன்றார்கள். ஆனால் அது அப்போது நடக்கவில்லை. பாதை வழியில் தொடர்ந்து போக வேண்டாம் என்று எவ்ஜெனி பிரிகோஜினின் தமது துருப்புக்களை திருப்பி அழைத்து விட்டார். அவர் ஏன் ரஷ்ய அணு ஆயுத வெடிப்பு முனையை எடுக்க முயன்றார், அல்லது யாருக்காக ரஷ்ய அணு ஆயுத வெடிப்பு முனையை எடுக்க முயன்றார்? பதில் கிடையாது. இப்போது செர்கி சோய்குவுக்கு எதிர்பாராத பணி நீக்கம் கிட்டியது போல எவ்ஜெனி பிரிகோஜினுக்கு எதிர்பாராத மரணம் கிட்டியது. நாம் சொல்ல போகும் அடுத்த விஷயம் முக்கியமானது. வேக்னர் குரூப்பின் முன்னாள் தலைவர் எவ்ஜெனி பிரிகோஜினுக்கு பின் வேக்னர் குரூப் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சின் கட்டுப்பாட்டுக்குள் போனது. அதன் தலைவர் அப்போது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த செர்கி சோய்கு. இப்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்படுகிறதா? நன்றாக யோசித்து பாருங்கள்.